கர்நாடக துணை முதல் மந்திரி சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. கமல் சார் பேசிய தமிழிலிருந்து தான் வந்து கன்னடம் பிறந்ததுங்கிற பேச்ச வந்து வச்சு அரசியல் பண்ண வேண்டாம். அத அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து காவிரி தண்ணீர் 2 பேரும் பகிர்ந்துக்கிறோம். நம்ம அண்டை மாநிலம். அத தவிர்த்து அங்க உள்ளவங்க இங்க வேலைக்கு வர்றாங்க. நம்ம எல்லாம் வந்து உறவுகளா இருக்கிற நேரத்தில இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம். அதனால வந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அதே நேரத்தில ஒ க கர்ண தமிழ்லேருந்து தான் கன்னடம் பிரிஞ்சுதாங்கிறத அந்த வரலாறு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்லி தப்பிச்சுக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அ அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு கட்சி தான் அது. அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காம அங்க இருக்கிறதா அங்க அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா, கன்னட உயர்நீதிமன்றம் வந்து கமலுக்கு கேள்வி கேட்டிருக்கு. "இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவரு அது கேள்வியும் கேட்டிருக்கு. உண்மையிலேயே ராபர்ட் காட்வெல் அவருங்க வந்து அ இது ஒப்பிலக்கணத்தில வந்து தமிழ்ல இருந்து கன்னடம் பிரிஞ்சிருக்கு. இதுலேருந்து தான் எல்லாம் மருகியிருக்கு அப்படிங்கிறத அவரு தெளிவா அதில வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் கமலிடம் அந்த கேள்வி வந்து உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. பார்க்கலாம். இது கண்டிப்பா கமல் இதுக்கான விரிவான பதில் சொல்லுவாங்க. இது பெரிய சர்ச்சை ஆகாது. கண்டிப்பா அதில எந்த மாற்றமும் இல்ல. அதே நேரத்தில நம்ம கன்னட நம்ம கர்நாடக துணை முதல் மந்திரி அவர்களுக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஆதரவா ட்வீட் போட்டதுக்கு. எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. அதெல்லாம் சரியாகும்னு நம்புவோம். தக்லைஃப் படம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ரிலீஸ் ஆகும்.